நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அஞ்சாவது உதானாய ஸ்வாகான்னு கொடு. உதானே திருப்தியதி தொக்கு திருப்தியதி. உதான வாயு திருப்தி அடைந்தால் நம்முடைய தோல் திருப்தி அடை. தோல் திருப்தி அடைந்தால் வாயு பகவான். ஏன்னா தோலில் தான் வாயுவை நம்ம கண்டுபிடிக்கவே முடியும். வாயுவை பார்க்க முடியாது இல்லையோ. ரூபரகித ஸ்பர்ஷவான் வாயுன்னு தார்க்கிகம் சொல்கிறான். ரூபம் கிடையாது, கண்ணால் பார்க்க முடியாது. ஆனால் நன்னா தென்றல் காற்று வீசது, அது தோலால் தானே தெரிஞ்சிக்க முடியாது. அப்போ தோல் திருப்தி அடைஞ்சுட்டா வாயு திருப்தி அடைஞ்சு விடுறார். திருப்தியந்தாம் வாயு திருப்தியதி திருப்தியத்தி ஆகாஷ திருப்தியதி. இப்படி உனக்கு நன்மதையெல்லாம் ஆகும். இது தெரியாமல் ஒருத்தனுக்கு இந்த ஸ்வாகா 5 ஸ்வாகா எதுக்காக கொடுக்குறோம், இந்த அறிவே இல்லாமல் ஒருத்தன் கொடுத்தான்னால் பஸ்மன ஜுஹியாத் தாதிருக்ஸியாத். அப்போ அவன் சாப்பிட்ற ஆகாரம் எப்படி தெரியுமா போகும்? நெருப்பு நன்னா திகு திகுன்னு எரிஞ்சுட்டு இருக்கிறச்சு ஆகுதி கொடுக்கணும். அப்படி ஆகுதி கொடுக்கல. அப்படி கொடுக்கல சமனமாக இருக்கிற நெருப்பு வெறும் சாம்பலாக இருக்கு பாருங்க. அந்த சாம்பலில் எந்த ஆகுதி ஹோமம் பண்ணாலும் வியர்த்தம். அதை நம்ம நன்னா தெரிஞ்சுக்கணும். அதனால தான் இந்த ஊதுகுழல் வச்சுன்னு ஊதிண்டே இருப்பா. பெரிய பிரகஸ்பதி சுவாமிகள்லாம் பார்த்துட்டுனா அப்பப்போ ஷராத்தூள் போடுவா, வரட்டித்தோள் போடுவா, ஊதின்னு இருப்பா. நம்ம தோணும் இது பேசாமல் இருந்தால் நம்ம கண்ணான்னு தப்பிக்கும். இவர் எதுக்கு இதை கிளப்பி விட்டுருக்காரு தெரியலையே. இப்போ இவரே திகுதிகின்னு இருக்கு, யார் உட்கார்றதுன்னு. அப்போ அது கொடுத்தா என்ன தெரியுமா அர்த்தம்? ஒன்றுத்துக்கு உபயோகம் இல்லாத கொடுக்குறோன்னு அர்த்தம். ஆகுதி ஜுவலித்து கொண்டிருக்கிற அக்னியில் தான் கொடுக்க வேண்டும். அதே போல் நம்ம சாப்பிட்ற வேகத்தில் பசிக்கிறதுன்னுட்டு இந்த பிராணாய சுவாகா அபானாய சுவாகா ஒழுங்காக புரிஞ்சிக்காம அதை கொடுக்காம நேர எடுத்து வாயில் போண்டானால் அப்போ ஜுவலிக்காத அக்னியில் ஹோமம் பண்ணிட்டுருக்கேன்னு அர்த்தம். ஜுவலிக்காத அக்னியில் ஹோமம் பண்ணால் அப்போ அது எரியவே எரியாது. என்னாகும்? இவ்வளோ ஒரு மாஷா பூவம் குடா பூவம் ஒரு வடையை எடுத்து போடுறோம்னு வச்சுக்கோங்களேன். சாத்தத்தும் போது போடுறோமோ இல்லையோ, பிண்டம் கொடுக்குற அந்த அரிசி பண்ணத்தை எடுத்து போட போகிறோம், வடையை எடுத்து போடுறோம். அது எரிஞ்சின்னு இருக்காது. நெருப்பாக இருந்தால் என்னாகும்? அப்படியே இருக்கும். அதை ஒன்று அது தழுகியே பண்ணாதோ இல்லையோ. அதே போல் இப்போ எரிஞ்சின்னு இருக்காத வைஸ்வான இடத்துல நான் சோற்றை போட்டால் அப்படியே இருக்கும், அது தழுகி ஆகாது. அதனால தான் அஜீர்ண கோளாறு எல்லா ஆபத்தும் வருது. இத்த புரிந்து கொண்டு செய்வாய். தத்யதா இஷீகதூலம் அக்னௌ புரோதம் பிரதூயேத ஏவம் ஹாஸ்ய சர்வே பாப்மானஹ பிரதூயந்தே ஏததேவம் வித்வான் அக்னிஹோத்திரம் ஜுஹோதி. இந்த வைஸ்வானர பிராணாகுதியை தெரிஞ்சுட்டு யார் பண்ணுறானோ அவனுடையது. தத்யதா இஷீகதூலம். இப்போ ஒரு மந்திரம் சொல்கிறேன். தாமரை இலையில் இருக்கிற தண்ணீர் எப்படி விலகி போடுமோ அதை போல சரணாகதிக்கு பின் செய்த பாபங்கள் எல்லாம் விலகும் என்ன ஒன்று பார்த்தோம். அப்போ சரணாகதி முன் செய்தது அந்த மந்திரம் இங்கே இல்லை. 2 அத்தியாயம் தாண்டினோன்னா வரும். தீயிலிட்ட பஞ்சு போலே உருமாய்ந்து போம், நெருப்பிலிட்ட பஞ்சு போல தூஷாப்படும்னு பார்த்தோமோ இல்லையோ. இதுக்கு திருப்பாவ ஆண்டாள் பாசுரம்னு நம்ம பார்த்துருக்கோம். போய பிழையும் புகுதருவான் நின்னனவும் தீயனில் தூஷாகும். அதுதான் இந்த 2வது மந்திரம். தத்யதா இஷீகதூலம் அக்னௌ புரோதம் பிரதூயேத. இஷீகதூலம் அதான் விறகுத்தூள், அதை அக்னௌ புரோதம் அக்னியில் போட்டியானா அத்தனை எரிஞ்சு தானே போட போகிறது. அதே போல் உன் பாபங்கள் அத்தனை எரியும். இந்த ஆகுதி கொடுக்கறது எதுன்னு தெரிஞ்சு கொடுத்தியானால் உன் பிராணனே உன்னுடைய பாபங்கள் அத்தனை எரிஞ்சு போயிடும். யதேக க்ஷுதிதா பாலா மாதரம் பர்யுபாசதே ஏவம் சர்வாணி பூதானி அக்னிஹோத்திரம் உபாசத இத்தியக்னிஹோத்திரம் உபாசத இதி. அத்தோட 5வது அத்தியாயம் முடிவடைகிறது. எப்படி பெறப்பட்ட குழந்தைகளுக்கெல்லாம் சோறுண்பதற்காக தாயையே எதிர்பார்த்துட்டு இருக்குமோ அதை போல எல்லாம் இந்த அக்னிஹோத்திரத்தை தான் எதிர்பார்த்துட்டு இருக்கு. வைஸ்வானர வித்தியை தெரிந்து செய்யுங்கள். 5வது அத்தியாயம் முற்று பெற்றது. அடுத்தது இப்போ 6வது அத்தியாயம் சத்வித்யா. கீழே நாம் வெவ்வேறு வித்தியைகள் பார்த்துட்டோம். சத்து அப்படிங்கிற சொல்ல பற்றி தான் இந்த வித்தியை முழுக்க. இப்போ இது யார்? சத்து யார்? யாருன்னு ஒழுங்காக தெரிஞ்சுக்கிட்டோன்னா நம்மெல்லாம் சத்து, யாருன்னு ஒழுங்காக தெரிஞ்சுக்கலன்னா நம்மளே அசத்து. அதான் முடிச்சிருப்பாரா இருக்கும். சத்தாக இருக்கணும்னா சத்தை தெரிஞ்சுக்கோ, அசத்தாக இருக்கணும்னா அசத்தை தெரிஞ்சுக்காதலே போய்டு. சத்து நல்ல சத்தான பிள்ளை சுவாமி. சத்தான பிள்ளைன்னா என்னங்கிறது தான் இப்போ பார்க்க போகிறோம். சத்து என்னும் பிரம்மே சொல்லப்படுகிறது. சத்வித்யா சத் என்னும் சப்தத்தால் கூறப்பட்ட பிரம்மம், அதை பற்றின உபாசனம் அதான் வித்யா. வைஸ்வானர் வித்யா வைஸ்வானர சப்தத்தால் கூறப்பட்ட பிரம்மம், அதை பற்றின வித்யா. பிராண வித்யா பிராணனை சரீரமாக கொண்டிருக்கிற பிரம்மம், அதை பற்றின வித்யா. பஞ்சாக்னி வித்யா இந்த 5 அக்னிகளை தனக்கு சரீரமாக கொண்டிருக்கிற பிரம்மம், பஞ்சாக்னி வித்யா. அப்போ ஒரு வித்தைக்கும் பேர் வைக்கச்சே அதாத பிரம்மமா தான் உபாசிச்சுட்டு இருக்கோம். அப்போ இது இத்தனை பிரம்மமானால் நேர பிரம்மம் இல்லை, பிரம்மம் இது இத்தனை சரீரமாக கொண்டிருக்கு. அதைத்தான் திருப்பி சொல்லிட்டே இருக்கேன்.
சேதனா சேதனங்களை தனக்கு சரீரமாக கொண்டு தான் ஆத்மாவாய் அனைத்திலும் வியாபித்து நிற்கும். உள்ளும் புறமும் எங்கும் யாரிலும் வியாபித்திருக்கும். யாவையும் எவரும் தானாய் அவரவர் சமயந்தோறும் தோய்வில யாவரும் எவையும் தானாய் எதுவாக இருந்தாலும் தான் பகவான்னு சொன்னால் அந்த சொல்லுக்குள்ள மற்ற அத்தனையும் அடக்கம்ங்கிறார். ஏன்னா இப்போ ஒருத்தர் பேரை சொல்லுவோம், அவர் பேரை சொல்லி கூப்பிட்டேன்னா அந்த சுவாமி கிட்டக்க வர்றார். வந்து அவர் கை காலு நெத்தி மூக்கு நாக்கு எல்லாம் சேர்த்து தான் அர்த்தம். இந்த அர்த்தங்கள் தெரியறதுக்கு தான் திரும்ப திரும்ப இந்த உபாசனத்தை சொல்லிட்டு இருக்கார். இப்போ சத்வித்யா ஸ்வேதகேதுவுக்கும் உத்தாலருக்கும் உரையாடல். இந்த உத்தாலகர் ரொம்ப முக்கியமான கதாபாத்திரம். சாந்தோக்கிய உபநிஷத்தை பொறுத்த வரைக்கும் எங்கே திரும்பினாலும் அவர் வந்துடுவார். வந்தால் பிள்ளையோட உட்காந்து பேசுவார். இந்த பிள்ளை 12 வயசாச்சு, படிக்கவே போகல. 7 வயசுக்கு உபநயனம் ஆகிடுச்சு, 8வது வயசுக்கு படிக்க போயிருக்கணும். 8 வயசுக்கு போயிருந்தோம்னா 20 வயசுக்கு முடிச்சுட்டு வந்துடலாம். பிள்ளை நகரலை, ஏன்னா நம்ம குலத்தையே நீ கெடுத்துருவ போல் இருக்கே, போய் படிச்சுட்டு வா அப்படின்னு தந்தை சொல்கிறார். திடீர்னு 12 வயசுக்கு தெம்பு வந்துடுத்தவனுக்கு போகிறேன், ஆச்சாரிய இடத்துல எல்லாத்தையும் கற்றுன்னு வரேன். போனால் 12 வருஷம் கிடு கிடு கிடுன்னு மொத்தத்தையும் கற்றுண்டான். வயசு 24 வந்து நிற்கிறான். மரமாட்டம் நின்னான். ஏன் மரமாட்டங்கிறார் சொல்ல போகிறார். மரமாட்டம்னா எல்லாம் புரிஞ்சு வந்திருக்கானா, ஒன்றுமே புரியாத வந்திருக்கானா? இவனை பார்த்தா இவன் முகத்தில் எல்லாத்தையும் தெரிஞ்சுன்ற களை தெரியல. கண்டுபிடிச்சிட்டார் அப்பா. இவனை சின்ன பரீட்சை வச்சு பார்ப்போம். என்னன்றதை கேட்டால் 2 நிமிஷத்தில் தெரிஞ்சுப்படாதா? ஒருத்தர் என்ன தெரிஞ்சுட்டு இருக்காருங்கிறத பேசுன்னு ஒரு 5 நிமிஷம் பேச விட்டா போதும். உடனே எல்லாம் என்னென்னங்கிறதுலாம் வெளியில் வந்துடும். இந்த தப்பு அந்த எல்லாம் வந்துருமோ இல்லையோ. அதை போலத்தான் தாப்பனார் கேட்க போகிறார். என்ன தெரிஞ்சு வந்திருக்கே? அவன் அதுக்கு பதில் சொல்லணும். இந்த உரையாடலில் தான் இந்த மொத்தமே இருக்குது. ரொம்ப சுருக்கமான விஷயம், ஆனால் ஆச்சரியமான விஷயம், கொஞ்சம் கட்டமான விஷயம். இப்போ சொல்கிறேன், பயப்படுத்துறதுக்காக சொல்லலை. இப்போ அங்கங்கே பராக்கு பார்க்கவே படாது. பராக்கு பார்த்தா எதுவும் புரியாது. பராக் பார்க்காத பிரத்யக்க பார்க்கணும். அதுக்கு தான் சொல்கிறேன். பிரத்யக்குன்னா உள்ளே இருக்கிற ஆத்மா, பராக்குன்னா வெளி விஷயம். வெளி விஷயத்தை பார்த்தா அப்போ அந்தர்முகமாக பார்க்குறத விட்டுடுவோம். நம்ம நிறைய உள்ள பார்க்க விஷய ஞானம் வளரும். தீக்ஷ்ணமான ஞானம் இருக்கும், கூர்மையாக இருக்கும். வெளியில் பார்க்க எல்லாம் மழுங்கலோ இல்லையோ, நம்மளும் மழுங்கி விடுவோம். உள்ள பார்க்க பிரம்மம் கூர்மையோ இல்லையோ, அப்போ நன்னு பார்ப்போம். ஏன் வெளியில் இருக்கிற பிரம்மத்தை பார்க்கக்கூடாதான்னா? அப்போ யோகியாக இருந்தால் ஆகாசமாக பிருத்திவியா வாயுவா அவரை பார்க்க தெரிஞ்சுக்கணும். அவ்வளோவெல்லாம் நமக்கு சக்தி கிடையாது. இப்போ அந்த தரிசனம்லாம் நமக்கு வந்துடுத்தா, அப்போ உள்முகமாகத்தான் பார்த்தாக வேண்டும். என்ன பார்க்கிறார் தந்தை, என்ன பேசுகிறார் பார்ப்போம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். 6வது அத்தியாயம். ஸ்வேதகேதுர் ஹாருணேய ஆச தகும்ஹ பிதோவாச்ச ஸ்வேதகேதோ வச பிரம்மச்சரியம் நவை சோம்ய அஸ்மத் குலீனோ அனனுச்சிய பிரம்மபந்துரிவ பவதி. இந்த அந்தனர் குலத்தில் பிறந்துட்டு கடைசியில் குலத்துக்கே அவப்பெயர் கொண்டுருவ போல் இருக்கே. ஆனால் பிள்ளைய தட்டி கொடுத்து தான் வேலை வாங்கியான். இந்த ஒரு மந்திரத்துலையும் சோம்ய சோம்ய சோம்யான்னு கூப்பிடுவார். யார் அது சௌமியனால்? ரொம்ப சௌமியமாக சந்திரனை போல பளிச்சுன்னு குழுன்னு இருக்கிற முகமாக இருக்கிறவரே அப்படின்னா தான் வேலை செய்வான்னு அர்த்தம். இன்னும் வச்சுட்டே இருந்தால் எந்த பிள்ளை வேலை செய்யும்? அதுவும் இப்போ பள்ளிக்கூடத்திலலாம் சொல்லி அனுப்புகிறான். பிள்ளை நீர் தவித்த வாய்க்கு தண்ணீர் கொண்டு கொடுத்தாலும் மறக்காமல் நன்றி சொல்லுங்கிறான். நம்ம பிள்ளை கொண்டு கொடுக்குறது, அதை கொண்டு கொடுத்துக்கு சாப்பிட்டுட்டு ஏன்னா இந்த மாதிரி உன்னை பாராட்டத்தக்க வேலை செஞ்சுருக்கேன்னு அம்மா சொல்லணுமா. இந்த பிள்ளை கொண்டு தீர்த்தம் கொடுத்ததுக்கு அவன் நினச்சிக்கிறா, இதுக்கு இத்தனை பாடுபட்டு வெத்து வளர்த்து இத்தனையும் பண்ணி எனக்கு தவிச்சத்துக்கு தண்ணீர் கொண்டு கொடுத்தா அவனா பள்ளிக்கூடத்தில் அப்படி தான் சொல்லி கொடுக்குறாப்போ. நீங்கள் தட்டி கொடுத்தா தான் இந்த காரியம் நடக்கும், வெய்யாதீங்கோ, வாத்தியார்கள்லாம் வெய்யாதீங்கோ. அப்படி இருக்கும்போது இதை இந்த நாளில் அவள் தெரிஞ்சுதானே சொல்ல போகிறா. இப்போ நமக்கு தெரியல, அவளுக்கு தெரியுது. அப்போ தெரிஞ்சவா சொன்னால் தெரியாதவா கேட்டுக்க வேண்டியதான். ச இஹ 12 வருஷ உபேத்திய 24 வருஷா சர்வான் வேதான் அதீத்ய மகாமனாக அனூச்சானமானி ஸ்தப்த ஏயாய தகும்ப பிதோவாச்ச. 12 வருஷம் முழுக்க தெரிஞ்சு வந்தா. ஆனால் விரக்ஷைவ ஸ்தப்தோசி, ஒன்றும் தெரியாத மரமாட்ட நிற்கிறா. விஷய ஜானம் முகத்தில் பொலிவு காணும். அகத்தின் அழகு முகத்தில் தெரியணும் இல்லையோ. உள்ள பிரம்ம ஜானம் இருந்திருந்ததுன்னா முகத்தில் தெரிஞ்சிருக்கணுமே. அது இன்னும் தெரிஞ்சதா தாப்பனாருக்கு படலை. ஆனால் அவர் கேட்குறார், ஸ்வேதகேதோ என்னு சோம்மேதம் மகாமனாக அனூச்சானமானி ஸ்தப்தோஸ்யுத உததமாதேசம் அப்ராக்ஷா ஏன அஸ்ருதம் ஸ்ருதம் பவதி அமதம் மதம் அவிஜாத்தம் விஜாத்தமிதி கதன்னு பகவஹ ச ஆதேசோ பவதீதி. அப்பா கேட்குறார், உததம் ஆதேசமத் பிராக்ஷா, அந்த ஆதேசங்கிற சொல்லால் சொல்லப்படுவன நீ தெரிஞ்சுட்டியா? இப்போ நேர அர்த்தம் மட்டும் சொல்கிறேன். இப்போ நமக்கு எப்படி புரியலையோ ஸ்வேதகேதுக்கும் புரியல. அவர் கேட்டது அவனுக்கும் புரியல, இப்போ நமக்கும் புரியல. உத்ததம் ஆதேசம் அப்ராக்ஷா,
அந்த ஆதேசத்தை நீ தெரிஞ்சுண்டியா? அவனுக்கு ஆதேசம்னா என்னதுன்னே புரியல. உததம் ஆதேசம் அப்ராக்ஷா ஏன அஸ்ருதம் ஸ்ருதம் பவதி. எதை கேட்டுட்டால் கேட்காததெல்லாம் கேட்டதாகுமோ? அவிஜாதம் விஜாதம் எதை தெரிஞ்சுனுட்டால் தெரிஞ்சுக்காததெல்லாம் தெரிஞ்சின்றதாகுமோ? அஸ்ருதம் ஸ்ருதம் கேட்காதது கேட்கதாகுமோ? அமதம் மதம் புரியாததெல்லாம் புரிந்ததாகுமோ? அந்த ஒரு விஷயத்தை நீ நன்னா தெரிஞ்சுண்டியா? இது தாப்பனாருடைய கேள்வி. பிள்ளை பதில் சொன்னான், ஆதேசம்னா என்ன? நீர் மேலே கேட்டதெல்லாம் எனக்கு ஒன்றுமே புரியல. இப்போ முதல்ல ஆதேசம்னா என்னன்னு சொல்லும், அதுவே எனக்கு தெரியாது. ஆதேசம்னா எது? இன்னொன்று, ஒன்றை தெரிஞ்சுட்டா எல்லாம் தெரிஞ்சதாகும் நீரே. அது எப்படி? கண்ணாடியை பார்த்து விளக்க பார்த்தோன்னா விளக்கத்தான் தான் பார்த்ததாகும், மண்டபத்தை பார்த்ததாகுமாண்ணா? கல்லூரியை பார்த்தோன்னா கல்லூரியை தான் பார்த்ததாகும், இந்த புகைப்பட கருவியை பார்த்ததாகுமாண்ணா? ஒன்றை பார்த்தாலாம் எல்லாத்தையும் பார்த்தது ஆகாது. முதல்ல நான் தெரிஞ்சுட்டேனா இல்லையான்னு அப்புறம் சொல்கிறேன். முதல்ல உங்கள் கேள்வி எனக்கு புரியல, அதுக்கு பதில் சொல்லும். ஒன்னை கண்டால், ஒன்னை அறிந்தால், ஒன்னை கேட்டால், ஒன்னை புரிந்தால் அனைத்ததும் கண்டு கேட்டு புரிந்ததாகும்னு சொன்னீரே. அப்படி ஒரு பொருளே இருக்கிறதா எனக்கு தெரியலையே. நான் ஒன்றை தெரிஞ்சுட்டா ஒன்றை தான் தெரிஞ்சினதாகும், அது எல்லாத்தையும் தெரிஞ்சினது ஆகிடுமாண்ணா? அப்படி ஒரு பொருள் என் நினைவுக்கு இல்லை. ஸ்வேதகேது தகப்பனார் கேட்டது, எதற்காக இந்த ஆதேச சப்தத்தை? ஆதேசத்தை நீ தெரிஞ்சிண்டியா? ஒன்றை தெரிஞ்சுட்டா எல்லாம் தெரிஞ்சினதாகுமே, அப்படி ஒரு வஸ்துவை தெரிஞ்சிண்டியா? ஹே பகவன், பகவன் இப்போ அப்பாவை பார்த்து கூப்பிடுறான். தந்தையாரே, என்னுடைய வாத்தியாருக்கு எங்கிட்ட ரொம்ப பிரியம். மற்ற பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்காட்டா கூட எனக்கு கண்டிப்பாக சொல்லிக் கொடுத்துருவார். எப்போ அவரே சொல்லிக் கொடுக்கலையோ, பிள்ளை ஒரு நிமிஷம் நிறுத்தினான். தாப்பனார் பார்த்தார், அப்போ அவருக்கே தெரியாதுன்னு சொல்ல போகிறான்னா என்ன சொல்ல போகிறான்? நல்ல வேலை, அப்போ அவரே சொல்லலை, பரவாயில்ல நீர் சொல்லும்னா. ஏன்னா இது இந்த நாள் பிள்ளையாக இருந்தால் 2ஆம் கேள்வி சொல்லியிருக்கோம். சொல்கிறது அவருக்கே தெரியாது போல் இருக்கு, இல்லைன்னா எனக்கு சொல்லிக் கொடுத்துருக்க மாட்டாரா? அப்படி சொல்லலை. அவர் எனக்கு ரொம்ப பிரியமானவர், சொல்லிக் கொடுத்துருப்பார். அவர் சொல்லாதனால இப்போ அவர்கிட்ட போய் கேட்க முடியாது, உங்ககிட்ட கேட்டுக்கிறேன். இதுக்கு ரங்கராமானுஜ பாஷ்யத்தில் சொல்கிறார், இந்த பிள்ளை ரொம்ப சாமர்த்தியமாக பேசிட்டான், ஏன்னா இந்த விஷயம் தெரியல. திரும்பி போய் அந்த ஆச்சாரன்ட்ட கேட்டால் இதை சொன்னேனேன்னு விட்டாருன்னு அவர். நான் சொல்லி கொடுத்துருக்கேன்னு இவன் கேட்காத அந்த சமயம் பார்த்து தூங்கியிருந்தான்னா, அதனால் போய் அசட்டு பட்டம் கடிக்கக்கூடாது அப்படின்னு இல்லை. அவரே சொல்லலை, எனக்கு ரொம்ப பிரியமானவர், அவரே சொல்லிக் கொடுக்கல, ஆச்சாரியனே நீரே சொல்லிக் கொடுங்கட்டான். அதனால் இப்போ தாப்பனார் புரிஞ்சுவிட்டா, ஓ நம்ம தான் இவனுக்கு சொல்லி ஆகணும் போல் இருக்கு. இப்போ அந்த ஆதேசம்னு ஒன்று கூப்பிட்டாரே, அதை எதை சொல்லி கூப்பிட்டுருக்கார்? முதல்ல அதை தெளிவுபடுத்திப்போம். இப்போ ஆதேசன்னால் ஆதிசத இதி ஆதேச, எது ஒன்று ஆணையிடுமோ அது ஆதேசம். எதன் ஆணையால் லோகம் முழுக்க செலுத்தப்படுகிறதோ அது ஆதேசம். அது ஆறுங்கிறத ராமானுஜர் சரி, ரங்கராமானுஜன் சாதிக்கிறார். நிகில ஜகதுதய விபவ விலயாதி காரணபூதம் சார்வஜ்ஞ சத்தியகாமத்வ சங்கல்பத்வாதி பரண அபரிமித உதார குணசாகரம் கிம் பிரம்ம அபித்வயா ஸ்ருதம். உதார குணசாகரம் சகல ஜகத்துக்கும் காரணம், அனைத்தையும் சரீரமாக கொண்டது. ஜகத்தின் படைப்பு, சிருஷ்டி, ஸ்திதி, லயம் ஆகிய 3க்கும் காரணம். அதான் ஆதேச சப்த வாச்சியமான பிரம்மம். அந்த பிரம்மத்தை நீ தெரிஞ்சிண்டியா? இருக்கட்டும், அதை பற்றி அடுத்தது பார்ப்போம். ஒன்றை தெரிஞ்சுனுட்டா எல்லாம் தெரிஞ்சினதாகுமாண்ணா? நீர் அதையும் சேர்த்து தானே சொன்னீர். அதை கேட்டால் எல்லாம் கேட்டதாகும், அதை பார்த்தா எல்லாம் பார்த்ததாகும், அதை புரிஞ்சுட்டா எல்லாம் புரிஞ்சதாகும். அப்படி கூட ஆகுமா என்ன பிள்ளை நினச்சிட்டு இருக்கான். அதற்குத்தான் இப்போ சுவாமி பதில் சொல்ல போகிறார். யதா சௌமிய ஏகேன மிருத்பிண்டேன சர்வம் மிருண்மயம் விஜாத்தம் சியாத். உண்டே, ஒன்றை அறிந்து கொண்டால் எல்லாம் அறிந்தது ஆகுமேன்னார். இங்கேருந்து தான் நீங்கள் நன்னா கூடவே புரிஞ்சுட்டு வரணும். இப்போ ஒரு நிமிஷம் அனடனட பார்க்கக்கூடாது. பார்த்தாச்சுன்னா அவர் என்ன சொல்கிறாருனே புரியாது. ஏன்னா இத்தோட அதுக்கு சம்பந்தம், அத்தோட அதுக்கு சம்பந்தம், அத்தோட அதுக்கு சம்பந்தம். எங்கேயானு இந்த சங்கிலியில் ஒரே ஒரு அள்ளு விட்டு சங்கிலி விழுந்துடும். என்ன நடந்ததுன்னே அப்புறம் நமக்கு புரியாது. அதனால் பிள்ளை அப்பாட்ட கேட்குறார், அது எப்படி ஒன்றை தெரிஞ்சுட்டா எல்லாம் தெரிஞ்சதாகும் உண்டே. யதா ஏகேன மிருத்பிண்டேன சர்வம் மிருண்மயம் விஜாதம் சியாது. மண்ணை அறிந்து கொண்டால் மண்ணால் செய்யப்படும் அனைத்து பொருள்களையும் அறிந்ததாகத்தானே பொருள். அதே போல பிரம்மத்தை தெரிஞ்சு, அவர் இன்னும் பிரம்மம்னு சொல்லலை, அவர் ஆதேசம்னே சொல்லிட்டு இருக்கார். அந்த ஆதேச பிரம்மத்தை தெரிஞ்சுனுட்டியானால் அப்போ அதற்கு காரியமாக இருக்கிற பிரபஞ்சத்தில் எல்லாத்தையும் தெரிஞ்சிடத்தானே அர்த்தம். தங்கத்தை தெரிஞ்சுனுட்டால் தங்கத்தின் பொருட்கள் எல்லாம் தெரிஞ்சிடத்தானே அர்த்தம். நூலை தெரிஞ்சுனுட்டால் நூலின் பொருட்கள் எல்லாத்தையும் தெரிஞ்சிடத்தானே அர்த்தம். ஏகேன ஒன்றான, மிருத்பிண்டேன மண் உருண்டையை அறிவதால், சர்வம் மிருண்மயம் விஜாதம் மண்ணால் செய்யப்பட்ட அனைத்தையும் தெரிந்ததுண்டாகத்தானே பொருள். இது இவர் கொடுத்துருக்க திருஷ்டாந்தம். இப்போ ஒரு பிரதிஜை பண்ணிவிட்டார், ஒரு திருஷ்டாந்தம் சொல்லிட்டார். பிரதிஜை என்ன? சூளுரைத்தார், ஒன்றை அறிந்தால் எல்லாம் அறிந்ததாகும். இது பிரதிஜை. அந்த பிரதிஜையில் சந்தேகம் வருது. இப்போ பிரதிஜைக்கு ஒரு உதாரணம் சொல்கிறார், ஒரு எடுத்துக்காட்டு.
ஒரு மண்ணுருண்டைய தெரிந்தால் அதன் காரியம் அத்தனையும் தெரிஞ்சதாகுமே. இதுதான் பிரதிஜா திருஷ்டாந்தம்னு சொல்லுவார்கள். ஒன்று பிரதிஜை, இன்னொன்று திருஷ்டாந்தம். திருஷ்டாந்தம்னா உவமை. உவமை இது எடுத்துக்காட்டு சொல்லணுமோ இல்லையோ. பிரதிஜை பண்ணிட்டார், உவமையை சொல்லிட்டார். ஏகேன மிருத்பிண்டேன சர்வம் மிருண்மயம் விஜாத்தம் சியாத் வாசாரம்பணம் விகாரோ நாமதேயம் மிருத்திகே தேவ சத்தியம். ஆனால் பிள்ளை கொஞ்சம் நெத்தியை சுரிக்கலாம், அப்பா என்ன சொல்கிறாருன்ட்டு கேள்வி கேட்கல பயம். முதலுக்கே ஒழுங்காக படிச்சுட்டு வரல, இன்னும் குறுக்க வேறு எதான்னு கேட்டார்னா இவர் என்ன வெய்வரோன்னு ஒரு பயம். அதனால் கொஞ்சம் புரியாத மாதிரி இப்படி பார்த்தான். நீ கூட இப்படி கேட்டுட்டே இருக்கிறச்சே கொஞ்சம் தலையை குனிஞ்சிட்டாலோ அப்படி இப்படி பார்த்தாலோ சொல்கிறது புரியலேன்னு அர்த்தம். அதை தெரிஞ்ச உபன்யாசகர் இன்னொரு தினம் சொல்லணும். சொன்னால் சரி. அப்படியே உட்காந்துருக்கிறவாளுக்குள்ளே கொஞ்சம் நிறைய கேட்டவாளும் உட்காண்டிருப்பா. இப்போ தான் முதல் தரம் வண்டவாளும் உட்காண்டிருப்பா. உபன்யாசங்களுடைய முதல் வேலை என்ன தெரியுமோ?